ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 13. அதுல 11 கேரளால இருக்கு, 2 தமிழ்நாடுல இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது திருவாட்டாறு. இது திருவனந்தபுரத்துல நாகர்கோவில் புற சாலையில இருக்கு. இங்க ஏழி இருக்கும் பெருமாளோட திருநாமம் ஆதிகேசவ பெருமாள். சயனத்திற்கோலம் தாயார் மரகதவல்லி நாச்சியார். தீர்த்தம் கடல்வாய் தீர்த்தம், வாட்டாறு ராமதீர்த்தம். மேற்கு நோக்கி திருமுக மண்டலம். பெருமாள் பரசுராமருக்கும் சந்திரனுக்கும் பிரத்யக்ஷம். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திருத்தலம். கோவிலை சுத்தீர வட்டமா ஆறு ஓடுறதுனால திருவாட்டாறு அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். பிரம்மா ஒரு சமயம் இங்க யாகத்தை தொடங்குறார். அவர் தன்னோட தேவிக்கு சொல்லாம தொடங்கினதுனால யாகம் சரியா நடக்கல. அந்த யாக குண்டத்திலேருந்து 2 கிருத்தியைகள், பிசாசுகள் உருவாகுது. ஒண்ணு பெண், அது பேரு கேசி. இன்னொன்னு ஆண், அது பேரு கேசன். இவ 2 பேர்கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக பிரம்மா பெருமாளை குறித்து தவம் இருக்கார். பெருமாளும் அந்த தவத்துக்கு இசைந்து இவ 2 பேரையும் முடிக்கிறதுக்காக, அதாவது அழிக்கிறதுக்காக திரு அவதாரம் பண்றார். இப்ப கேசனோட சண்டை போடுறார். அப்ப போடும்போது கேசனை மகேந்திரகிரி மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுறார். கீழே விழுந்த கேசன் மீது ஆதிசேஷன் தன்னோட உடம்ப பரப்பி அழுத்திடுறார். எம்பெருமான் சடக்குன்னு ஆதிசேஷன் மேல விழுந்து படுத்துன்றார். கேசனால் வெளியில வர முடியல. அதனால இன்னைக்கும் ஆதிசேஷன் கீழே அழுந்தி இருக்கிறதா சொல்றா. கேசிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கோபம் வருது. அதனால அவ என்ன பண்றா, கேசனை காப்பாத்துறதுக்காக தான் பரளின்ற நதியாகவும் தன்னோட தோழி கோதா என்ற நதியாகவும் மாறி எம்பெருமானை சுற்றி ஓடி ஆதிசேஷனோட பெருமாளை அடிச்சுட்டு போனோம் அப்படின்னு அவளுக்கு அது மாதிரி முடிவு செய்யறா. இத கேட்ட பூமி பிராட்டி பெருமாள் எங்க சயனிச்சுட்டு இருக்காரோ அந்த நிலத்தையே அப்படியே மேல அப்படியே உயர்த்தி விட்டுடுறா. இத நம்மாழ்வார் தன்னோட ஒரு பாசுரத்துல மலை மாடத் தரவணை மேல் வாட்டாற்றான்னு பாடுறார். பெருமாள் அழிக்க முடியாம அவளை சுத்தீர ஓடுறா. இவா 2 பேரும் மாலையா ஓடிட்டு இருக்கா. இந்த ஸ்தலத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல மூவாற்று முகம்னு இடம் இருக்கு. பெருமாள் நீங்க 2 பேரும் அங்க ஒண்ணு சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறார். அவர்கள் 2 பேருக்கும் அந்த நம்ம தப்பு பண்ணிட்டோமே அவ உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறா. அப்ப பெருமாள் நீங்க எப்பொழுதுமே என்னை சுற்றி ஓடிக்கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி அவ 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றார். இந்த கோவில் கருங்கல் கோட்டையா வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில். நிறைய அழகான சிற்பங்கள் நம்ம இங்க பார்க்கலாம். பெருமாளோட வலது திருக்கை மேல்புறத்தில் வைத்துக்கொண்டு 22 அடி நீளத்தில் சயனித்துக் கொண்டு இருக்கின்றார். அவருக்கு மேலே ஆதிசேஷன், அருகில் தேவர்கள், கீழே சித்தர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், இவ்வளவு பேரும் இருக்காங்க. நம்ம இவ எல்லாரையுமே நம்ம கர்ப்ப கிரகத்துல சேவிக்கலாம். இத்திருத்தலத்துல பரசுராமர் ரொம்ப காலம் பகவானை குறித்து தவம் இருந்ததாக சொல்லப்படுறது. பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாடியே எம்பெருமான் இங்கு சயனித்துக் கொண்டிருந்ததால் இவருக்கு ஆதிகேசவன் என்ற பெயரும். இங்கும் திருவனந்தபுரத்தை போலே 3 துவாரங்கள், 3 வாயில்கள் உள்ளன. அது மூலம்தான் நம்ம பெருமாளை பார்க்கிறோம். இங்க 16,008 சால கிராமங்கள் வைத்து அதன் மேல் கருங்கல், சுண்ணாம்பு இவற்றை சேர்த்து கடுகு, சர்க்கரை முதலியவற்றை சேர்த்து இங்க பெருமாளை வடிவமைத்ததால் மூலமூர்த்திக்கு திருமஞ்சனம் கிடையாது. கோவில்ல அழகிய பிரகாரங்கள் இருக்கு. ஒரு பிரகாரத்திலையும் தூண்கள். அந்த தூண்கள்ல ஒரு தூணிலையுமே பாவை கையில் விளக்கு ஏந்திட்டு இருப்பா. மொத்தம் 224 தூண்கள் இருக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.